10% அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்த்தணும் சொன்னாங்களா? உயர்த்தினாங்களா? இன்றைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கணும்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில மாதந்தோறும் கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா, கொடுத்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது பெரும்பாலும் நிறைவேற்றல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா செய்யறாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இன்னைக்கு முறைகேடாக பிராந்தி கடையில விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. அப்படின்னா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகம் வாங்குறதுலயே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. பருவ காலத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திருமண உதவி திட்டம் 25,000 50,000, தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ஒரு பவுன். சுமார் தமிழகத்தில் 12 லட்சம் குடும்பத்துக்காக இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் 12 லட்சம் பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு பாடுபட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற சகோதரிகள் வேலைக்கு செல்றாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். அதுக்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 25,000 மானியம் கொடுத்தோம். 3 லட்சம் வீடு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மருத்துவ கல்லூரி சுமார் 350 கோடியில அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த தொகுதியில் தான் அது வருது. சுமார் 350 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம். திமுக அரசாங்கம் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல, ஒரு மருத்துவக் கல்லூரிய கொண்டு வர முடியல. கையிலாகாத முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு திட்டம் கூட தமிழகத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. விவசாயிகளுக்கு நீர் முக்கியம், அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் அதை கொண்டாந்து நிறைவேற்றி இன்னைக்கு கண்மாய்கள், ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் நீர் நிரப்பி இன்னைக்கு கோடை காலத்தில் இன்னைக்கு நீரை சேமித்து நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயி தொழிலாளி, அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையெல்லாம் கறவை மாடு, விலையெல்லாம் ஆடு, விலையெல்லாம் கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டம், இப்படி பல திட்டத்தை கொண்டாந்து இந்த ஏழை மக்களுக்கு நன்மை செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். நானும் அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே இன்னைக்கு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைத்திருக்குது. இது அண்ணா திமுக சாதனை.